ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் பாலக்கீரை யூஸ் பண்ணி ஆலு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே கிட்ஸ்க்கு ஆலு பரோட்டா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதில் கீரையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா அது ரொம்பவே ஹெல்த்தி அவங்களுக்கு. அதனால ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நம்ம அது எப்படி செய்யலாம் இப்போ பார்க்க போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டு ஸ்பினச் எடுத்திருக்கிறேன். நான் ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்பினச், அது பாலக்கீரை. ஆனியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியா ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஆனியனு. அப்புறம் ஒரு 4 to 5 பொட்டேட்டோஸ் நான் பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா பாயில் பண்ணி தண்ணியே இல்லாம ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் கோதுமை மாவு ஒரு 4 to 5 கப்பு நான் எடுத்திருக்கிறேன். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கிறேன் நான். அப்புறம் பச்சை மிளகா 1 ஃபுல்லா நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூனு. அப்புறம் இதுக்கு நான் ஒரு ஹோம்மேட் மசாலா எடுத்திருக்கிறேன் நான், ஒரு 1.5 டீஸ்பூன் இந்த ஸ்டஃப்டு பராட்டாக்கு. ஸோ இதுக்கு தேவையானதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், வேற ஒரு வீடியோ இருக்கு. அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கீரையை வேக வைக்கிறதுக்கு பாயில் பண்ண தண்ணியில இந்த கீரையை நம்ம வேக வைக்கணும். ஆனா ஃபுல்லா நீங்க பாயில் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பாயில்டு வாட்டர்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 2 நிமிஷம் அந்த கீரையை போட்டு நீங்க மூடி வச்சிடணும். அப்பதான் அந்த கீரையோட கலரும் மாறாது, அந்த கிரீன் கலர்லயே இருக்கும், அந்த சூட்லயே அது வெந்துடும். அதனால நீங்க தண்ணியில வேக வச்சிடாதீங்க. பாயில்டு வாட்டர்ல ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க, போதும் அதுவே. இப்ப நம்ம ஆலு பராட்டாக்கு ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல சும்மா ஒரு 1.5 டீஸ்பூன் ஆயில் மட்டும் போதும், ரொம்ப ஆயில் போட வேண்டாம். இந்த வெங்காயம் வணங்குறதுக்கான ஆயில் போதும். அதுல நம்ம சீரகம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். லைட் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வணங்குனா போதும், ரொம்ப இதாக வேண்டாம். லைட் ப்ரௌன் வந்தோடனே அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் கீரையை வேக வைக்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லாவே வணங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி நம்ம இதில் போட்டுடலாம். நான் நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, தண்ணியே இல்லாமல் ட்ரையாக இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும் அது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதில் போட்டு அதெல்லாம் ஒன்றா சேர்த்து எல்லாம் ஒன்றா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு தேவைக்கான சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ சால்ட் நம்ம மாவு பிணையும் போதும் போடுவோம். ஸோ அதனால வெறும் பொட்டேட்டோக்கான சால்ட், அந்த வெங்காயம் பொட்டேட்டோக்கான சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு. போட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வணக்கிக்கலாம். இதை வணங்கினோடனே நான் இந்த ஹோம்மேட் மசாலாவையும் போட்டு நான் இதை நல்லா வணக்கிக்கிறேன். நான் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தண்ணி கொதி வந்துருச்சு. நான் இப்போ இந்த கீரையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் அது வேகட்டும். ஸோ இப்போ ஸ்டவ்வும் நல்லா ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம கையால் பிணைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னா அது முழுசாக நிற்கும், அதெல்லாம் நிற்காம இருக்கும். நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிட்டா தான் நம்ம உருண்டை போடுறதுக்கு நல்லா கரெக்டாக வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆறுறதுக்கு வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீரையும் நல்லா வெந்திருக்கும். ஸோ அதையும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு மாவு பிணைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே அது வரைக்கும் இது ஆறிட்டு இருக்கட்டும். வாங்க எப்படி மாவு பிணையலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃப் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கான ஸ்டஃப்பு. இது ஆறட்டும், நம்ம இப்போ மாவு பிணைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாவை எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு நான் சால்ட்டு போட்டுக்கிறேன், தேவையான சால்ட்டு. அஜ்வைன் சீட்ஸ் ஓமம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு ஆயில் ஒரு 1.5 ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த கீரை பாருங்க நான் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க, இந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கறதுக்கே நல்லா பிரைட் கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான், இந்த கலர் மாறக்கூடாது. ஸோ நீங்க ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா கலர் மாறிடும். ஸோ இப்போ இதை நான் அரைச்சி வச்சதையும் இதில் போட்டு நான் மாவை பிணைஞ்சிக்கிறேன். ஸோ கொஞ்சம் டைட்டாகவே பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு தேய்க்கும் போது அது உடையாமல் வரும். ஸோ இப்போ நான் ஒரு பால் எடுத்து அதை நான் தேய்ச்சிக்கிறேன். கொஞ்சம் பால் பெருசாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறனால கொஞ்சம் பால் சுத்தளவு கொஞ்சம் பெருசாக வேணும். இப்போ இதில் நான் மாவு போட்டு தேய்ச்சிக்கிறேன். நான்
இப்போ வந்து ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு சப்பாத்திக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா உருண்டையாக ரவுண்டாக வச்சுட்டு நம்ம இப்படி சுற்றி சுற்றி அதை மடக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து இப்படி அமுத்தி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இதில் வந்து அமுத்தி வச்சுக்கலாம். அமுத்தி வச்சுட்டு நல்லா அமுத்திட்டு அதில் மாவை நல்லா தேய்ச்சிட்டு நம்ம இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து உருட்டிக்கலாம். உள்ள ஸ்டஃப் பண்ணியாச்சு. அதனால அதை தேய்க்கும் போது பார்த்து தேய்க்கணும், இல்லாட்டி உடஞ்சி வந்துடும். அதனால ரொம்ப அழுத்தம் கொடுத்துறாதீங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க சாஃப்டாக. ஸோ இந்த சைட்ஸ்லாம் தேய்ச்சிட்டு நம்ம இப்போ வந்து இந்த சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து ஒரு பேனில் வந்துட்டு சுடும்போது நல்லா அந்த பேன் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வந்து வரும், நல்லா கிறிஸ்பியாக. ஸோ நல்லா கொதிக்குது. இப்போ நான் இதை போட்டுக்கிறேன் இதில். ஸோ ஒரு பக்கம் வெந்தோடனே நான் இன்னொரு பக்கம் போடுறேன். திருப்பிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய கீ ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நிறையவே கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நெய் தான் நல்லாயிருக்கும் எண்ணெயை விட. ஸோ இந்த பக்கமும் இப்போ நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நெய்யை தேய்ச்சிட்டு நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இது சர்விங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பட்டர் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதனால அது பட்டரை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட மேட்சிங் சைட் டிஷ் வந்து கேர்டு தான். கேர்டில் வந்து நீங்கள் சுகர் போட்டும் வந்து சாப்பிட்லாம், இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிடணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டும் சாப்பிட்லாம். ரெண்டுமே வந்து மேட்சிங் சைட் டிஷ் அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து பாலக் ஆலு பரோட்டா செஞ்சாச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ ரெகுலராக வரும். ஸோ இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.